அன்புலங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புலங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸுங்க. அதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இன்றைக்கி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சரை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் வேடஞ்சத்துருங்க. அந்த முருகேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் கண்டினியூவாக நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஒரு மேஸ்திரிங்க. இந்த மாதிரி பில்டிங் மேஸ்திரிங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 2 4 6 8 10 12 ரூமு வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இந்த 12 ரூமுக்கு வந்து ஹாலோ பிளாக்கில் கட்டியிருக்காங்க. இது வந்து வாடகை ரூமுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் போடுறதுக்கு நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெகுலராக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேடஞ்சத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் விட்டுட்டு நம்மளை தான் கூப்பிட்றாங்க. எதனாலனா நம்ம மேனுஃபேக்சரிங்லேயும் சரி, ஃபிக்ஸிங்லேயும் சரி நல்லபடியாக நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் சொல்கிற கேட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் ஆஃப் தான் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு ஒன்றுங்க. அந்த போஸ்ட்டோ ஸ்லாபோ வந்து நம்ம 15 நாள் க்யூரி கொடுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து நம்ம சைட்டுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம க்யூரிங் கொடுக்குறதுனால நல்லா இருக்குதுங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு ஒட்டஞ்சத்திரம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பூர், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி எந்த ஊராக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். எதனால நம்ம ஓன் வெஹிக்கிள்னாலும் டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். காட்டுங்க சார். இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு ஸ்லாபெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து பூஜை போட்டு நம்ம மேஸ்திரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இது 45 90 100 அடி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 50 அடி, அந்த பக்கம் 50 அடி. இங்கே பாருங்கள், மார்னிங் வந்து போஸ்ட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இது எத்தனை அடி போஸ்ட்னால் ஒரு 9 அடி போஸ்ட்டுங்க. 9 அடி டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி 7 ஸ்லாபுங்க. இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காங்கிரீட்டை 2 அடிக்கு போட்டுருவாங்க. கம்பல்சரி எல்லா இடத்துல நம்ம 2 அடி கொடுத்துட்ருக்கோம். எதனால் நம்ம 2 அடி கொடுத்துறோம்? 12 அடியாக இருந்தாலும் 11 அடியாக இருந்தாலும் 10 அடியாக இருந்தாலும் எத்தனை அடியாக இருந்தாலும் நம்ம 2 அடி கம்பல்சரி கொடுக்குறோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம கம்பல்சரி பேக்கிங் கொடுக்கணும். எதனால் பேக்கிங் கொடுக்கணும்? இந்த காலத்தில் மழை காலத்தில் ஸ்லாப்பில் ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணி நம்ம கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்னால நம்ம 6 அடிக்கு ஒரு போஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இதுவே வந்து எல் மாதிரி வடிவத்தில் நம்ம சைட் இருந்தால் டபுள் போஸ்ட் கொடுக்குறோம். எதனால் டபுள் போஸ்ட் கொடுக்கணும்? கார்னர் நம்ம டபுள் போஸ்ட் கொடுக்கணும். கம்பல்சரி டபுள் போஸ்ட் கொடுக்கறனால உங்களுக்கு நார்த் சைடோட ஸ்ட்ரென்த்து வந்து நார்த் சைடுக்கு போயிடும். ஈஸ்ட் வைஸ் சைடு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஈஸ்ட் சைடு போயிருக்குங்க. அதனால் நம்மளுக்கு கார்னர் டபுள் போஸ்ட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், போஸ்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காங்கிரீட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம லேபர்ஸ் ஃபிட் பண்ணி விட்டார. இதில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் காம்பவுண்ட் பற்றி 3 பெனிஃபிட்டுங்க. 3 பெனிஃபிட்னா, ஒன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த இடத்துல காம்பவுண்ட் ஃபிட் பண்ணுறோம், நம்ம வேண்டாம்னாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம அடுத்தடுத்த பிரான்ச் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தடுத்த பிரான்ச்னால் திருப்பூரில் ஒரு பிரான்ச் பண்ணுவோம். இதனால் இப்போ திருப்பூரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், காம்பவுண்டுக்கு வெறும் 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க. இது வந்து செங்கல்லோ ஹாலோ பிளாக்கோ வச்சு காட்டும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபா ஆயிருங்க. இது வெறும் 60,000 வேலை முடிச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீயூஸ் பற்றி சொல்லிட்டேன். மூணாவது பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸ்னால் ஹாலோ பிளாக்கோ நம்மளுக்கு செங்கல் வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிரு. இது 2 நாளுங்க. 100 அடினால 2 நாள். நம்மளுக்கு போஸ்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்லாப் ஃபிட் பண்ணுறது. போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்லாப் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுற காட்டுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப்பில் நான் தொட்டுக்க இருப்பேன். இந்த கேப் ஃபுல்லாமே நம்ம ஜல்லி பீஸ் வச்சு 3/4 இன்ச் ஜல்லி பீஸ் வச்சு நம்ம லாக் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு டாட் அளவு கூட நம்மளுக்கு கேப் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினால உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன். அன்புலங்களுக்கு நன்றி, வணக்கம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஈரோடு மாவட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிக்கிறோம். நம்ம அடுத்தடுத்து வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய இடத்துல நம்ம போக முடியாத காரணத்தினால சில இடத்துல மட்டும் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்க, பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சியில் தோட்டத்தில் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாடகை வீடுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பில்டர்ஸுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. தாராபுரம் ஃபுல்லாமே நம்ம ஹோட்டல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
நாமக்கல் ஃபுல்லாமே கோழிப்பண்ணை அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஈரோடு பெருந்துறையில் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா கேஸ் பங்க்கு, கேஸ் குடோன் நிறைய ஆகிட்டுருக்கு, அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களே, நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.